ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி என்னுடைய வார்த்தைகளினால் நீ ஒருவருக்கு மிகப்பெரிய உதவியினை செய்ய போகிறாய். உன்னுடைய நெருங்கிய உறவு ஒருவருக்கு பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. அவர்களின் குடும்பத்திற்கு உன்னுடைய உதவி இப்பொழுது தேவைப்படுகிறது. இந்த கருப்பன் சொல்வது உனக்கு விசித்திரமாக இருக்கின்றதா? அப்பனே, இத்தனை நாளும் மற்றவர்களினால் என் குடும்பத்திற்கு ஆபத்து என்றுதானே வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது என்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று நீ சொல்வதை கேட்டால் எனக்கு நிச்சயமாகவே ஆச்சரியத்தை தான் கொடுக்கிறது. என்னுடைய உதவியினாலும் ஒரு குடும்பம் நிச்சயமாக வாழ முடியும் என்றால் அதை நான் செய்யாமல் விட்டு விடுவேனா? கருப்பா, யாருக்கு என்ன உதவி தேவை நீ என்னிடத்தில் சொன்னால் அதை நிச்சயமாக நான் செய்து முடிக்கிறேன் என்று நீ சொல்கின்ற நல்ல பிள்ளை அல்லவா? என் செல்லமே, உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ நல்லபடியாகத்தான் வாழ்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி உன் கண்கூடாக நடக்கத்தான் போகின்றது. எதையும் எதிர்பாராமல் இன்னொருவருக்கு செய்யக்கூடிய உதவி உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. இப்படியாக நீ செய்கின்ற நல்ல விஷயங்களினால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் உன்னை தேடி வரத்தான் போகிறது. என் தங்கமே, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு குடும்பம். ஆனால் அவர்கள் உன்னுடைய சொந்த பந்த உறவுகள் அல்ல. பழக்கத்தினால் வந்த ஒரு நல்ல உறவு, நல்லதொரு நட்பாகவும் இருந்து கொண்டு உன்னிடத்தில் பழகி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளையே, இவர்களுக்கு சில நாட்களாகவே பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் ஒருவருக்கொருவர் மனஸ்தாபங்களோடும் வாக்குவாதங்கள் செய்து கொண்டும் அங்கே பிரிந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளையே, இவர்களுடைய இந்த பிரச்சனையை உன்னால் நிச்சயமாக தீர்த்து வைக்க முடியும். அது எப்படி என்று தானே நீ கேட்கிறாய். என் பிள்ளையே, இத்தனை நாளும் நீ எத்தனையோ பிரச்சனைகளில் இருக்கும் பொழுதெல்லாம் உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தவர்கள், உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் செய்து கொடுத்தவர்கள், நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ பட்ட துன்பங்களுக்கும் சர்வ நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுத்தவர்கள், இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தவர்கள் இன்றைய சூழ்நிலையில் கண்ணீர் சிந்தும் பொழுது அவர்களுக்கு பிரதி உபகாரமாக நீ எதையாவது செய்ய வேண்டும் அல்லவா? எத்தனையோ பேர் உன்னை சுற்றி இருந்த பொழுதும் உன்னுடைய கஷ்டத்தில் பங்கெடுக்காமல் உன்னை விட்டு விலகிய பொழுதும் எந்த வகையிலும் இரத்த சொந்தம் இல்லாமல் நமக்கு உதவினை செய்திருக்கிறார்களே என்று சொல்லி அன்று நீ பெருமைப்பட்டாய் அல்லவா? அவர்களுக்கு இந்த நேரம் சரியில்லை என்னும் பொழுது உன்னுடைய உதவி தேவை என்றால் அதை மறுக்காமல் நீ செய்து கொடுப்பதுதானே உன்னுடைய கடமை. அந்த கடமையை நீ சரியாக செய்து கொண்டே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்லபடியாக முடித்து வைக்க வேண்டும். செல்லமே, கனவிலும் நீ நினைக்காத ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இவர்களால் உனக்கு கிடைக்கப்பட்டது. இப்படி ஒருவர் நம் வாழ்க்கையில் கிடைத்ததற்கு நன்றி என்று அன்று இந்த கருப்பனிடத்தில் நீ சொன்னாய் அல்லவா? இப்பொழுது அவர்களுக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது. என் பிள்ளையே, அவர்கள் குடும்பத்திற்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகிறது என்றால் அதை நிச்சயமாக நீ கவனிக்க வேண்டுமல்லவா? உன் அப்பன் கருப்பண்ணசாமி அதை உன்னிடத்தில் சொல்லிவிடப் போகிறேன். இந்த கருப்பன் சொல்வது போல ஒரு நட்பானது உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பது உண்மை என்றால் இந்த வாக்கு உனக்கானதுதான் என்பதை நீ புரிந்து கொள். என் தங்கமே, இந்த கருப்பன் நானாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நொடியில் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிவிட முடியும். ஆனால் அப்படி மாற்றுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் எல்லா விஷயங்களிலிருந்தும் இந்த மனிதர்கள் சரியான அனுபவங்களை பெற்றுக்கொண்டு நல்ல மனப்பக்குவத்தை அடைய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இப்பொழுது கைபேசி என்பது அனைவருடைய குடும்பத்திலும் தவிர்க்க முடியாத ஒன்றாகி இருக்கிறதல்லவா? இப்பொழுது உன் நண்பரின் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டது. அதற்கு காரணம் எங்கிருந்தோ யாரோ ஒருவர் அழைத்த அழைப்பு
இப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டது. அவர்களுடைய குடும்பத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலோ அல்லது தவறுதலாகவோ யாரோ ஒருவர் பேசிய சில வார்த்தைகள்தான் அங்கே பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. அதை இருவரும் சேர்ந்து பேசி முடிவெடுத்திருந்தால் இந்த பிரச்சனை எப்பொழுதோ முடிந்திருக்கும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. எப்படி இந்த விஷயத்தை கேட்பது? இவர்களிடத்தில் சந்தேகம் கொள்ளலாமா இல்லது சந்தேகப்பட வேண்டாமா என்று சில நாட்கள் பொறுமையாக இருந்து பார்த்தார்கள். உடனடியாக ஒரு விஷயத்தை என்னவென்று கேட்டு தெரிந்திருந்திருந்தால் இதுவெல்லாம் இத்தனை தூரம் வந்திருக்காது. ஆனால் தானாகவே தன்னுடைய மனதில் என்னென்னவோ கற்பனைகளை வைத்து கொண்டு இப்படி செய்கிறார்களே என்று நினைத்து கொண்டு இப்பொழுது மன வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையே, இப்படி ஒரு விஷயத்திற்கு உன்னால் எப்படி உதவி செய்ய முடியும் என்று நீ கேட்பாயானால், என் தங்கமே, நீ ஒரு விஷயத்தை அவர்களிடத்தில் தெளிவாக புரிய வைக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் சந்தேகத்திற்கு தன்னுடைய உண்மையான அன்பினையும் தன் நிலையையும் புரிய வைக்க வேண்டும். அதோடு யாராவது ஒருவர் தான் உண்மையானவர்தான், தன்னிடத்தில் எந்த தவறும் இல்லை, தனக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லிவிட மாட்டார்களா, தனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று அங்கே தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அவர்களிடத்தில் இருக்கின்ற அன்பினை இருவருக்கும் புரியும்படி நீ சொல்லிவிட்டால் போதும். என் செல்லமே, பொதுவாக யாருடைய சொந்த விஷயங்களிலும் மூன்றாவதாக ஒரு நபர் தலையிடுவது தவறு. இருந்தாலும் உனக்கு பழக்கப்பட்ட ஒரு நல்ல நண்பர் இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய மனதை நீ தெளிவுபடுத்த வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அனைவரும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் தேவையில்லாமல் அவர்களை சந்தேகப்பட்டு அவர்கள் மனதை காயப்படுத்தக்கூடாது. இப்போது இருக்கின்ற பெண்களுக்கு வெளியில் இருக்கின்ற நபர்களில் யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்று சரியான புரிதல் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் என்னென்ன அறிவுரைகளை சொல்ல வேண்டுமோ, எதை அவர்கள் பின்பற்றி நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் தெளிவாக சொல்லி இருவருக்குள்ளும் ஆழமான புரிதலை நீ உண்டாக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, இப்படியாக நீ பேசும் பொழுது உன்னுடைய பேச்சிலே ஒருபோதும் கண்ணியம் என்பது குறைந்துவிடக்கூடாது. இருவருடைய கண்ணியமும் இருவருடைய தன்மானமும் சுயமரியாதையும் இழந்து விடாதபடி அவர்களுக்கான நம்பிக்கையை நீ கொடுக்க வேண்டும். இப்படியாக இந்த நட்புக்கு நீ செய்யக்கூடிய உதவி காலம் முழுவதும் அவர்கள் உனக்கு நன்றி சொல்லும்படி இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னால் பிரிய போகிற ஒரு குடும்பம் சேர்கிறது என்றால் அது எத்தனை பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை சற்று சிந்தித்துப்பார். இதுவெல்லாம் உனக்கான புண்ணியங்களாக சேரும். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.